மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருக்குன்னூர் தனியார் ஒயின் ஷாப் எதிரே நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை திருடிய விழுப்புரத்தை சேர்ந்தவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திரு காமேஸ்வரர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி தலைமை செயலகத்தில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி தலைமை செயலர் சரத் சௌகான் தலைமையில் நடைபெற்றது. வன்முறை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலர்கள், தலைமை செயலர் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் முத்தம்மா தமிழில் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் வன்முறை எதிர்ப்பு தினமாக இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி தட்டாஞ்சாவடி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜவேலு, ஏகடி ஆறுமுகம், சிவக்கொழுந்து, சரவணகுமார், அழகானந்தம், நாராயணசாமி, ரவிக்குமார், தலைமை செயலர் சரத் சௌகான், துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் சர்வ மத பிரார்த்தனையுடன் ஜவஹர் சிறுவர் இல்ல ஆசிரியர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். திமுகவிற்கு துரோகம் இழைத்த காங்கிரஸ் கட்சி காணாமல் போய்விட்டது என திமுக அமைப்பாளர் சிவா கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில அவைத்தலைவர் சிவகுமார் தலைமை தாங்கினார். துணை அமைப்பாளர்கள் அனிபால் கன்னடி, தைரியநாதன், குமார், மாநில பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் முன்னிலை வகித்தனர். திமுக அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் பேசிய சிவா, புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் நம்முடைய தலைமை வழி காட்டியபடியே சென்றோம். ஆனால் காங்கிரஸ் கட்சியினர் நாம் ஒரு சீட் கூட தேர மாட்டோம் என முன்கூட்டியே முடிவு செய்து பல்வேறு இன்னல்களை கொடுத்தனர். வரலாற்று சிறப்புமிக்க கட்சியின் தலைமை சரியான முடிவெடுக்காமல் மோசடி செய்து அவர்கள் தோல்வி அடைந்தனர். திமுகவிற்கு துரோகம் இழைத்த காங்கிரஸ் இன்று காணாமல் போய்விட்டது. ஆனால் நாம் 5 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளோம். திமுகவின் குரல் சட்டசபையில் மக்களின் குரலாக எதிரொலிக்கும் என்றார். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் நிர்வாகிகள் 12 பேர் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்தது. இந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று வைத்திலிங்கம் எம்பி தனது கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் ஒருதரப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வைத்திலிங்கம் எம்பியும் தனது கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்து அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுலுக்கு கடிதம் அனுப்பி வைத்தார். இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் நிர்வாகிகள் 12 பேர் திடீரென கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கட்சி கட்டுப்பாடு மற்றும் ஒழுங்கை கருத்தில் கொண்டு முதல் கட்ட நடவடிக்கையாக தங்கள் தற்போது கட்சியில் வசித்து வரும் அனைத்து பொறுப்புகளிலிருந்து உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்படுகிறீர்கள். இக்கடிதம் பெற்ற நாள் முதல் 10 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும். தவறினால் அடுத்த கட்சி பொறுப்புகளிலிருந்து நிரந்தரமாக நீக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. திருக்குன்னூர் தனியார் ஒயின் ஷாப் எதிரே நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை திருடிய விழுப்புரத்தை சேர்ந்தவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் பனையபுரம் பகுதியை சேர்ந்தவர் முருகன், வயது 49, கூலி தொழிலாளி. இவர் கடந்த 13ஆம் தேதி தனது பைக்கில் நண்பருடன் திருக்குன்னூர் கடைவீதியில் உள்ள தனியார் ஒயின் ஷாப்பிற்கு சென்றுள்ளார். பைக்கை ஒயின் ஷாப் எதிரே நிறுத்திவிட்டு உள்ளே சென்று திரும்பி வந்து பார்த்தபோது பைக்கை காணாமல் அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து முருகன் அளித்த புகாரின் பேரில் திருக்குன்னூர் சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அதில் அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்வையிட்ட போது வாலிபர் ஒருவர் பைக்கை திருடிச் செல்வது தெரியவந்தது. இதனையடுத்து பைக்கை திருடிச் சென்றது விழுப்புரம் தென்னமாதேவி காளியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த கோபால், வயது 44 என்பதும் விக்கிரவாண்டி ரயில் நிலையத்தில் சுமை தூக்கும் தொழிலாளி என்பதும் தெரியவந்தது. தொடர்ந்து கோபாலை கைது செய்த போலீசார் அவர் திருடிச் சென்ற பைக்கை பறிமுதல் செய்தனர்.
பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். முன்னாள் விஸ்வகர்மா தலைவர் விஜயகுமார் என்கிற வேலு 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அண்ணா சிலை அருகே அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளரும் முன்னாள் விஸ்வகர்மா தலைவருமான விஜயகுமார் என்கிற வேலுவின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னாள் விஸ்வகர்மா தலைவர் விஜயகுமார் என்கிற வேலுவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆசியுடன் பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பிஎஸ்சி குரூப்ஸ் நண்பர்கள், ரவி பிரதர்ஸ் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். +1 வகுப்பில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் இன்று 21ஆம் தேதி முதல் வழங்கப்படுகின்றது. இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: 2026-27ஆம் ஆண்டில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 வகுப்பில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் இன்று முதல் வழங்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று இதுவரை விண்ணப்பிக்காத அரசு பள்ளி மாணவர்களுக்கு 2ஆம் கட்டமாகவும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் ஏனைய பாடத்திட்டத்தின் கீழ் பயின்ற மாணவ மாணவிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் 27ஆம் தேதிக்குள் அந்தந்த அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மாணவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் விண்ணப்பத்தை பெற்று பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை அந்தந்த பள்ளிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திரு காமேஸ்வரர் ஆலய திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திரு காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழாவினை முன்னிட்டு நேற்று கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் 21ஆம் தேதி அன்று ரிஷபம், மயில் மற்றும் இந்திர விமானத்தில் சுவாமி வீதி உலாவும், 22ஆம் தேதி ரிஷபம், மயில் மற்றும் அன்ன வாகனத்தில் வீதி உலாவும், 23ஆம் தேதி தங்க ரிஷபம் மற்றும் மயில் வாகனம் இரவு பாதிவேட்டை நிகழ்ச்சியும், 24ஆம் தேதி வெள்ளி ரிஷபம் மற்றும் மயில் வாகனத்திலும், 25ஆம் தேதி வெள்ளி யானை ரிஷபம் மற்றும் மயில் வாகனத்திலும், 26ஆம் தேதி நாகம், காமதேனு மற்றும் கற்பக விருச்சிகத்திலும், 27ஆம் தேதி கைலாய வாகனத்தில் வீதி உலாவும், அதனைத் தொடர்ந்து இரவு திருக்கல்யாணம் உற்சவம் நடைபெற உள்ளது. மேலும் முக்கிய நிகழ்வாக 28ஆம் தேதி திருத்தேர் திருவிழா நடைபெற உள்ளது. 29ஆம் தேதி தெப்பல் உற்சவமும், 30ஆம் தேதி முத்துப்பல்லக்கு நிகழ்ச்சியும், 31ஆம் தேதி விடையாற்று உற்சவம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திரு காமேஸ்வரர் திருக்கோவில் நிர்வாக அலுவலர், சிவாச்சாரியர்கள், ஆலய ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். போலி மருந்து ஊழல் வழக்கில் சிபிஐ விசாரணையை துரிதப்படுத்த வேண்டுமென நேரு எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் முடிவு வெளியாகி பல நாட்கள் ஆகியும் இன்னும் அமைச்சர்கள் விரிவாக்கம் மற்றும் ஏற்கனவே பதவியேற்ற அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படவில்லை. இதனால் மக்கள் நலத்திட்ட பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சர்கள் விரிவாக்கம் செய்யாததால் உள்ளாட்சித்துறை, மருத்துவத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிகள் தேக்கம் அடைந்துள்ளன. ஆகையால் உடனடியாக அமைச்சர்கள் விரிவாக்கம், இலாக்கா ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மேலும் போலி மருந்து ஊழல் வழக்கில் சிபிஐ விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும். தற்போது வரவிருக்கும் தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் யார் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சியிடம் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றார். பெரம்பை அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் மற்றும் செடல் திருவிழா நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். கிராம மக்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் ஆண்டுதோறும் திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இதில் காலையில் ஸ்ரீ ஏழை மாரியம்மனுக்கு வெகு சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மதியம் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தினர். மாலை 4:30 மணிக்கு மேல் செடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் கிராம பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மாலை காத்தவராயனுக்கு கும்பசாதம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது.
தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கும்பம் சாதம் படையிலிட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து இரவு வான வேடிக்கையுடன் மேலதாளங்கள் முழங்க மின் அலங்காரத்துடன் ஸ்ரீ ஏழைமாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து இரவு பன்ருட்டி குமாரபுரம் விக்னேஷ் நாடக ஆசிரியரின் தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது. இதனை பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டாரத்தை சார்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு தெருக்கூத்தினை கண்டுகளித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் தேர் திருவிழாவினை முன்னிட்டு பெரம்பை கிராம இளைஞர்கள் ஏற்பாட்டில் தலவாழை இலை போட்டு அனைவருக்கும் அறுசுவை விருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பரிமாறப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெட்ரோல் டீசல் விலையை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திரா காந்தி சிலை அருகே நடைபெற்றது. சிபிஐ மாநில செயலாளர், சிபிஎம் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்தும் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கரிக்கலாம்பாக்கம் எஸ்ஆர்கே மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் எஸ்ஆர்கே மேல்நிலைப்பள்ளி தொடர்ந்து 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை புரிந்து வருகிறது. தற்போது வெளியாகியுள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எஸ்ஆர்கே பள்ளியின் 41 மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் 100% தேர்ச்சி பெற்று மாணவி வளர்மதி 482 மதிப்பெண்களுடன் முதலிடத்தையும், மாணவி சிவசங்கரி 481 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடத்தையும், மாணவன் தர்ணேஷ் 478 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளி தாளாளர் டாக்டர் மகேந்திரன், பள்ளி முதல்வர் ஜெயக்குமார் மற்றும் பள்ளி துணை முதல்வர் தமிழா ஆகியோர் பொன்னாடை மற்றும் பூங்கொத்து அளித்து கௌரவித்து பாராட்டினர். மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களான 100க்கு 100 மதிப்பெண்கள் ஒரு மாணவர்களும், 99 மதிப்பெண்கள் 6 மாணவர்களும், 98 மதிப்பெண்கள் 7 மாணவர்கள், 97 மதிப்பெண்கள் 3 மாணவர்கள், 96 மதிப்பெண்கள் 12 மாணவர்கள், 95 மதிப்பெண்கள் 10 மாணவர்கள் என பாட வாரியாக அதிக அளவில் மாநிலத்தில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் 30 மாணவர்கள் டிஸ்டிங்ஷனில் தேர்ச்சியும், 11 மாணவர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தேர்ச்சியும் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருக்குறள் தனியார் ஒயின் ஷாப் எதிரே நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை திருடிய விழுப்புரத்தை சேர்ந்தவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திரு காமேஸ்வரர் ஆலய திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.